Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எங்களுடைய எந்த ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கும் நான் போல. இந்த வாரம் என் வீட்ல தான் ஒரு செமையான சர்ப்ரைஸான விஷயம் நடக்க இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து வீடியோவை மிஸ் பண்ணாங்க கண்டினியூவா பாருங்க. அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். வெயிட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அவங்கள மீட் பண்ண போறோம். வாங்க மீட் பண்ணலாம். எங்களுடைய நாத்தனார், மாமியார், அம்மாவை எல்லாரும் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். வாங்க போகலாம். பாருங்க, உங்களுக்கு தெரியும் பாண்டிச்சேரியில மீட் பண்ணீங்க. அம்மா, இது அம்மா. இவங்கள நீங்க லெமன் ரைஸ்லயும் ஸ்வீட் இட்லி, கார இட்லியில பாத்துருப்பீங்க. மாமியார் இவங்க தான் உங்களுக்கு எல்லாம் ரொம்ப புதுசா இருப்பாங்க. ஏன்னா இவங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க நம்ம வீடியோக்கு வந்திருக்காங்க. இவங்க நாத்தனாரு. இப்ப இவங்க எல்லாம் இவங்களுடைய பேரை சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்குவாங்க உங்ககிட்ட. நீங்க உங்க பேரை சொல்லுங்க. நீ சொல்லுங்க ஃபர்ஸ்ட். சொல்லு. நான் சுந்தரியோட அம்மா சித்ரா. நான் சுந்தரியோட மாமியார். அதுவே நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்க பேரு? என் பேர் சாவித்ரி. நீங்க நான் வந்து பிரியா, இவங்களோட நாத்தனா. ஆமா, இவங்க பிரியா, பாபி பிரியா. இவங்க எங்க மாமியாரு, எங்க அம்மா. இவங்க 3 பேருமா சேர்ந்து ஒரு கலக்கலா ஒரு ஐட்டம் நமக்கு செஞ்சு காட்ட போறாங்க. நம்ம அதான் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க இப்ப இங்க வர போற என்ன சொல்றது, காமெடி, ட்விஸ்ட், ட்ராஜடி எல்லாத்தையும் பார்க்க போறீங்க. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பாருங்க, மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இதெல்லாம் கரெக்டா பண்ணுங்க, மறந்துடாதீங்க. இப்ப நாங்க போற அடுப்பாண்டு போய் என்ன பண்ண போறோம் வாங்க. ஆத்மா, இப்ப நீங்க இப்ப எந்த ஐட்டம் பண்ண போறீங்க, என்ன பண்ண போறீங்க, நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லுங்க. இப்ப நாங்க பண்ண போறது பிசிபெலாபாத்ன்ட்டு சாப்பாட்டு காய்கறி வகை போட்டு பிசிபெலாபாத்ன்ட்டு ஒரு ஐட்டம் பண்ண போறோம். அது எந்த ஊர் ஸ்பெஷல்? அது கர்நாடகா ஸ்பெஷல். ஓகே ஓகே. நீங்க எனக்கு இப்ப இன்கிரிடியன்ஸ் எல்லாம் காட்டுங்க. அதோட இன்கிரிடியன்ஸ் எல்லாம் காட்டுறேன் பாருங்க. சொல்லுங்க நீ இன்கிரிடியன்ஸ் என்னன்னு. 10 காஷ்மீரி மிளகாய், 2 ஸ்பூன் வர கொத்தமல்லி, முந்திரி தேவையான அளவு, கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், பட்டை ஒரு 4 பட்டை, லவங்கம் ஒரு 10 லவங்கம், கசகசா 1 ஸ்பூன், சாதாரண மிளகாய் காரத்துக்கு 2 மிளகாய், அப்புறம் பெருங்காயம், தாளிக்கிறதுக்கு பெருங்காயம் வச்சிருக்கோம். ಅವರು ತಮಿಳಲ್ಲಿ ಹೇಳಿದ್ರು, ನಾನು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೇಳ್ತೀನಿ, ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ಕಾಶ್ಮೀರಿ ಮೆಣಸಿನ್ಕಾಯಿ, ಬೇಡಿಗೆ ಮೆಣಸಿನ್ಕಾಯಿ ಇರ್ತಾರಲ್ಲ ಅದು ಒಂದು 10, 1-2 ಸ್ಪೂನು ಧನಿಯಾ, ಬೇಕಾದಷ್ಟು ಸ್ವಲ್ಪ ಗೋಡಂಬಿ, ಕಡಲೆಬೇಳೆ 2 ಸ್ಪೂನ್ ದೊಡ್ಡ ಸ್ಪೂನಲ್ಲಿ, 1 ಸ್ಪೂನ್ ಜೀರಿಗೆ, 1 ಸ್ಪೂನ್ ಮೆಣಸು, ಅದೇ ಥರ ಒಂದು 4 ಚಕ್ಕೆ, ಒಂದು 10 ಲವಂಗ, 1 ಸ್ಪೂನು ಗಸಗಸೆ. ಆಮೇಲೆ ಒಗ್ಗರಣೆ ಮಾಡೋಕ್ಕೆ ಒಂದು 2 ಮೆಣಸಿನ್ಕಾಯಿ ಕಟ್ ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದೀನಿ. ಇಂಗು ಸ್ವಲ್ಪ ಒಂದು ಅರ್ಧ ಟೀ ಸ್ಪೂನ್ ಇಂಗು ಅಷ್ಟೇ. ಇದೇನು ಐಟಮ್ ಅಂದ್ರೆ ಬಿಸಿಬೇಳೆಬಾತ್. இந்த பொருள் எல்லாம் லைட்டா செவக்க வறுத்துட்டு, வாசனை வரும் மாதிரி வறுத்துட்டு அரைக்கணும். இந்த பொருள் பவுடர் பண்ணி இதெல்லாம் தண்ணி விடாம பவுடர் மாதிரி அரைச்சுக்கணும். இது வந்து மசாலா. இது வந்து சாப்பாட்டுக்கான மசாலா. ஓகே. இப்ப வந்து சாப்பாட்டுல போடுற பொருள் எல்லாம் காட்டுறேன், பாத்துக்கோங்க. ஒரு கப் நூக்கல், 1 கப் கேரட், 1 கப் பச்சை பட்டாணி, ஒரு கப் உருளைக்கிழங்கு, தக்காளி 3 தக்காளி, பீன்ஸ் 1 கப், கொடமிளகாய் 1 கப், வெங்காயம் 1 கப், ஒரு சின்ன கப் வேர்க்கடலை, அப்புறம் தேங்காய் வந்து கொப்பரையா இருந்தா போட்டுக்கலாம், இல்லைன்னா நம்ம தேங்காய் துருவி லைட்டா வறுத்து வச்சுக்கலாம். அப்புறம் நாங்க இந்த கிளாஸ்ல 3 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கோம், 1.5 கிளாஸ் பருப்பு 1 மணி நேரமா ஊற வச்சிருக்கோம், கொஞ்சம் புளி தண்ணியில போட்டு வச்சிருக்கோம், கருவேப்பிலை தாளிக்கிறது. இது பருப்பு என்ன பருப்பு போட்டிருக்கீங்க? துவரம் பருப்பு 1.5 கப் போட்டிருக்கோம், 1.5 ಟಮ್ಲರ್ போட்டிருக்கோம், 3 ಟಮ್ಲರ್ ಅರಿಸಿ. ಓಕೆ ಓಕೆ. ಐಟಮ್ ಚೆನ್ನಾಗಿ ಸ್ವಲ್ಪ ವಾಸನೆ ಬರೋ ಥರ ಹುರ್ಕೋಬೇಕು. ಹುರ್ಬಿಟ್ಟು ಮಿಕ್ಸಿನಲ್ಲಿ ಹಾಕಿ ಪೌಡರ್ ಥರ ಮಾಡ್ಕೋಬೇಕು. ನೀರು ಹಾಕಬಾರ್ದು, ಪೌಡರ್ ಥರ ಡ್ರೈ ಪೌಡರ್ ಮಾಡಿಕೊಂಡು ಆಮೇಲೆ ಅನ್ನದಲ್ಲಿ ಏನೇನು ಹಾಕ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳ್ತೀವಿ. ಕ್ಯಾರೆಟ್ 1 ಕಪ್ಪು, ಗೆಡ್ಡೆಕೋಸು 1 ಕಪ್ಪು, ಪಟಾಣಿ 1 ಕಪ್ಪು, ಹಸಿ ಪಟಾಣಿ, ಆಲೂಗೆಡ್ಡೆ 1 ಕಪ್ಪು ಎಲ್ಲ ಕಟ್ ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದೀನಿ.
ಆಮೇಲೆ ಬೀನ್ಸ್ 1 ಕಪ್ಪು, ಟೊಮೊಟೊ 1 ಕಪ್ಪು, ಆಮೇಲೆ ಕ್ಯಾಪ್ಸಿಕಮ್ 1 ಕಪ್ಪು, ಈರುಳ್ಳಿ 1 ಕಪ್ಪು, ಒಣ ಕೊಬ್ಬರಿ 1 ಕಪ್ ತುರಿದು ಒಂದು ಕಪ್ಪು, ಹಸಿ ಕಡಲೆಕಾಯಿ ಬೀಜ 1 ಕಪ್ಪು. ಇಷ್ಟಲ್ಲ, ಇದೆಲ್ಲ ಅನ್ನಕ್ಕೆ ಹಾಕಬೇಕು. ಆಮೇಲೆ ನಮ್ಮ ಅಕ್ಕಿ ಎಷ್ಟು ಎತ್ಕೊಂಡಿದ್ವಿ ಗೊತ್ತಾ? ಈ ಗ್ಲಾಸಲ್ಲಿ 3 ಗ್ಲಾಸ್ ಅಕ್ಕಿ ತಗೊಂಡಿದ್ದೀನಿ. ಅದಕ್ಕೆ 1.5 ಗ್ಲಾಸ್ ತೊಗರಿಬೇಳೆ ಹಾಕಿ ನೀರಲ್ಲಿ ನೆನೆಸಿ ತೊಳೆದು ಇಟ್ಟಿದ್ದೀನಿ. ಆಮೇಲೆ ಅನ್ನ ಕುದಿಯುವಾಗ ಸ್ವಲ್ಪ ಹುಣಸೆಹಣ್ಣು ಕಲಸಿ ಹಾಕಬೇಕು. லேசாக வறுத்துக்கலாம். ட்ரையாக தான் வறுக்கணும். ட்ரையாக வறுக்கணும், எண்ணெய் விடாமல் வறுக்கணும். காஷ்மீரி மிளகாய் வறுக்கணும். ஒன்னொன்னா வறுத்து எடுத்துக்கணுமா? இது தனித்தனியா வறுக்கணும். மொத்தமா எல்லாத்தையும் போடக்கூடாது, தனித்தனியா ஒன்னொன்னா வறுக்கணும். தனித்தனியா தான் வறுக்கணும். இப்ப 2 ஸ்பூன் வரக்கொத்தமல்லி வறுக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் சூடு ஆறுனதும் மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். ಪೌಡರ್ ಮಾಡಿ ಅರಚಿಕணும். ಇದು ಮಸಾಲೆ ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿ ಸ್ವಲ್ಪ ಆರಿದ ಮೇಲೆ ಮಿಕ್ಸಿನಲ್ಲಿ ಹಾಕಿ ಪೌಡರ್ ಮಾಡಬೇಕು. ಈಗ ಪೌಡರ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಬರ್ತೀವಿ. ಈ ಹುರಿದ ಮಸಾಲೆಲ್ಲ ಇವಾಗ ಮಿಕ್ಸಿನಲ್ಲಿ ಹಾಕಿ ಪೌಡರ್ ಮಾಡಿಟ್ಟಿದ್ದೀನಿ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பவுடர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சிக்கணும். அரிசியும் பருப்பும் ஒன்னா குக்கர்ல சேர்த்துக்கிறோம். அதுக்கு உண்டான தண்ணி வைக்கிறது நான் சொல்றேன். தண்ணி வந்து 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் வைப்போம். அதனால 3 கிளாஸ் அரிசிக்கு 6 கிளாஸ் தண்ணி வைக்கிறேன். ஆறு கிளாஸ் தண்ணி அரிசிக்கு. பருப்புக்கு ஒரு 3 கிளாஸ் தண்ணி வைக்கிறேன். எக்ஸ்ட்ரா நம்ம 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கணும். அப்போதான் நல்லா குழஞ்சி வரும். எக்ஸ்ட்ராவா 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கணும். அப்போதான் நம்மளுக்கு காயெல்லாம் வேகிறதுக்கு, நல்லா அரிசி குழஞ்சி வேகிறதுக்கு நல்லா தண்ணி பத்தும். அதனால நம்ம எக்ஸ்ட்ராவா 3 கிளாஸ் அரிசி தண்ணி சேர்த்துக்கணும். ಇವಾಗ ನಾವು ಬಿಸಿಬೇಳೆಬಾತ್ಗೆ 3 ಗ್ಲಾಸ್ ಹಾಕಿ 1.5 ಗ್ಲಾಸ್ ಮೇಲೆ ಇಟ್ಟಿದ್ವಿ. ಅದಕ್ಕೆ ಇಷ್ಟು ನೀರು ಹಾಕಬೇಕಂದ್ರೆ ಒಟ್ಟು 2 ಸೇರಿ 4.5 ಗ್ಲಾಸ್ ಆಗುತ್ತಲ್ಲ. 4.5 ಗ್ಲಾಸ್ಗೆ 9 ಗ್ಲಾಸ್ ನೀರು ಇಡಬೇಕು, ಬರೀ ಅನ್ನಕ್ಕಂದ್ರೆ. ಇದು ಬಿಸಿಬೇಳೆಬಾತ್ ಸ್ವಲ್ಪ ಮೆತ್ತಗಿರಬೇಕು. ಅದಕ್ಕಾಗಿ 3 ಗ್ಲಾಸ್ ಎಕ್ಸ್ಟ್ರಾ ನೀರು ಇಟ್ಟಿದ್ದೀನಿ. ಇವಾಗ ಒಟ್ಟು 12 ಗ್ಲಾಸ್ ನೀರು ಇಟ್ಟಿದ್ದೀನಿ. ಆವಾಗಲೇ ಬಿಸಿಬೇಳೆಬಾತ್ ಚೆನ್ನಾಗಿ ಮೆತ್ತಗೆ, ತರಕಾರಿ ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿ ಬೆಂದು ತಿನ್ನೋಕೆ ಮೆತ್ತಗೆ. குக்கர்ல சேர்த்துக்கலாம். சாப்பாடு அரிசியோட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, கேரட், நூக்கல், பச்சை பட்டாணி, பீன்ஸ், வேர்க்கடலை எல்லாமே, குடமிளகாய் 1 கப் எல்லாமே நம்ம இந்த அரிசி கூட சேர்த்து வேக வைக்கணும். இது கூட மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 3 விசில் விடலாம். இப்போ வந்து மசாலா ரெடி பண்றோம் அந்த சாப்பாட்டுக்கு தாளிக்க. இப்போ வாணலியில நெய் விட்டுருக்கோம். முந்திரி போட்டு நல்லா வறுத்து பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம். நெய் கூடயே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணும். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். கடுகு 1 ஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சது சேர்த்துக்கணும். ಈರುಳ್ಳಿ, ಒಣಮೆಣಸಿನಕಾಯಿ ಎಲ್ಲ ಹುರಿತಾ ಇದ್ದೀನಿ. ಸ್ವಲ್ಪ ಹುರಿದ ಮೇಲೆ
டொமேட்டோ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணும். கொஞ்சம் சேர்த்து வதக்கினா தக்காளி சீக்கிரமா கொஞ்சம் ஆல்ரெடி வந்து தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளி சீக்கிரமா வணங்குறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கணும். நம்ம பவுடர் பண்ணி வச்ச அந்த மசாலாவை கூட ஆட் பண்ணிக்கணும். கூட ஆட் பண்ணுறோம். வெங்காயம் தக்காளி கூட ஆட் பண்ணுறோம். எல்லாமே போட்டாச்சு. அரைச்ச பவுடரை ஃபுல்லாக போட்டாச்சு. இது கொண்டு எடுத்து வதக்கணும். இப்போ புளி கரைச்சி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கணும். இப்போ புளி ஆட் சேர்த்துக்கணும். இது இப்போ நல்ல வாசனை மனமோட இருக்கும். இப்போ வறுக்கும் போது நல்ல வாசனை வரும். கமகமான வாசனை வருது. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்க்கணும். மசாலா நல்ல கமகமன்னு வாசனை சாப்பிடும் போல ರೆಡಿ. ಈರುಳ್ಳಿ ಎಲ್ಲ ಫ್ರೈ ಮಾಡಿದ್ಮೇಲೆ ಅದರಲ್ಲಿ ಬಿಸಿಬೇಳೆಬಾತ್ಗೆ ಏನು ಮಸಾಲೆ ನಾವು ಪುಡಿ ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದೀವೋ ಅದಾದ ಮತ್ತೆ ಫ್ರೈ ಮಾಡಬೇಕು. ಆ ಥರ ಮಾಡುವಾಗ ಗಮ್ಮತ್ತ ವಾಸನೆ ಬರ್ತಾ ಇದೆ. ಈಗಲೇ ತಿನ್ನಬೇಕು ಅನಿಸುತ್ತೆ. கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக விடுங்க. கிரேவி ஆகுற மாதிரி கொதிக்க வைக்கணும். இதுல நல்ல கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்ல கிரேவி மாதிரி வந்தாதான் அந்த சாதத்துல போட்டு கிளறும் போது நல்லா கொஞ்சம் கொஞ்சம் இலகின மாதிரி இருக்கும் சாப்பாடு. அப்பதான் நல்லா இருக்கும் சாப்பாடு, சுவையா. இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இருக்கணும். நல்லா பாருங்க, இந்த பதத்துக்கு வரணும். அப்பதான் நம்ம சாப்பாட்டுல எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணணும். இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் தேங்காயும் அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடும். சாப்பாட்டுல எடுத்து போட்டு நல்லா கலந்துடணும். ಈ ಮಸಾಲೆ ಇವಾಗ ಚೆನ್ನಾಗಿ ಕುದಿ ಬಂದು ಎಣ್ಣೆ ಎಲ್ಲ ಸಪ್ರೇಟ್ ಆಗಿ ಮೇಲೆ ಬಂದಿದೆ. ಆವಾಗ ನಾವು ಕೊಬ್ಬರಿ ಹಾಕಿದ್ವಿ, ಒಣ ಕೊಬ್ಬರಿ ಎಣ್ಣೆ ಹಾಕಿದ್ವಿ. ಈ ಮಸಾಲೆನ ಇಟ್ಟು ಇವಾಗ ಅನ್ನದಲ್ಲಿ ಹಾಕಿ ಕಲಿಸ್ಬೇಕು. ಆವಾಗ ಚೆನ್ನಾಗಿ ಕಲಿಸ್ಬಿಟ್ಟು ಕೊನೆಯಲ್ಲಿ ಈ ಗೋಡಂಬಿನ ಅದ ಮೇಲೆ ಹಾಕಿ ಕಲಿಸ್ಬೇಕು. ಅದು ಬಿಸಿಬೇಳೆಬಾತ್ ಇವಾಗ ಚೆನ್ನಾಗಿ ಬಂದಿದೆ. ಈ ಮಸಾಲೆ ಹಾಕಿ ಇದರಲ್ಲಿ ಕಲಿಸ್ಬೇಕು ಈ ಅನ್ನದಲ್ಲಿ. ಇವಾಗ ನೋಡಿ ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ಗಮ್ಮತ್ತ ವಾಸನೆ ಬರ್ತಾ ಇದೆ. இந்த வாணலியில கொஞ்சமா தண்ணி சேர்த்து எல்லாம் கலந்து அதுல ஊற்றணும். பிசிபெலபாத் ரெடியா இருக்கு. வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஓ ரெடியா? ரெடி ஆயிடுச்சு. சூப்பர். பிசிபெலபாத் ரெடியா? ரெடி. ஓ சூப்பர் சூப்பர். 3 பேருமா சேர்ந்து இவ்வளவு நேரமா இந்த பிசிபெலபாத்த செஞ்சிருக்கீங்க. இது கரை இதுக்கு இதுதான் இதுக்கு நல்லா இருக்கும். சைட் டிஷ் இப்படி போட்டுக்கலாமா? நமக்கு டேஸ்ட் பார்க்கறது தான் வேலை எப்பயுமே. ஸோ எங்க வீட்டு செஞ்ச பிசிபெலபாத்தையும் நான் டேஸ்ட் பார்த்து சொல்ல போறேன். இப்ப பாருங்க. சூப்பரா இருக்கு. எங்க மாமியாருடைய கைமணம் பார்த்துக்கோங்க. பிசிபெலபாத் செமையா இருக்கு. நீங்களும் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், அவங்க சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணுங்க. மசாலாலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்க. ಸೂಪರ್ ಬಂದ. ಸೂಪರ್ ಆಗಿದೆ ನಾವು ಮಾಡಿದ ಬಿಸಿಬೇಳೆಬಾತ್. ಟೇಸ್ಟ್ ಮಾಡಿ. ಟೇಸ್ಟ್ சூப்பரா இருக்கு. நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பா மறக்காம ட்ரை பண்ணுங்க. ஆமா, சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்துட்டு என்னுடைய சேனலுக்கு இதே மாதிரியே உங்களுடைய சப்போர்ட் எப்பயும் கொடுங்க. எல்லாம் என் சேனலுக்காக ஒரு வார்த்தை சொல்லுங்க. எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க எங்க வீடியோ. ஆமா, லைக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முழுசா பாருங்க வீடியோவை. ஏன்னா பாதியில விட்டா உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. அதனால முழுசா பாருங்க.
அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான சூப்பரான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்க சுந்தரி. பாய்.